ரிக்கி பாண்டிங் த கிரேட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர். அவரோட பெஸ்ட் 25 இன்னிங்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்ல ரிக்கி பாண்டிங்கோட பெஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியாவுக்கு எதிராக 257 ரன் மெல்போர்ன்ல அடிச்சது தான். ரொம்ப நேரம் கிரவுண்டில் இருந்து மேட்ச் அவர் கட்டுப்பாட்டு கொண்டு போனார். அதே சீரியஸ்ல அடிலைட்ல 242 ரன் 12 மணி நேரம் களத்துல நின்று அந்த ரன் அடிச்சார். இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற ஆசிஸ் மேட்ச் தான் பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லப்படுற டெஸ்ட் மேட்ச். 2005 ஓல்டு டிராஃபோர்ட்ல அவரோட சிறப்பான இன்னிங்ஸ் விளையாண்டார். 156 ரன் அடிச்சார். 2006 ஆசிஸ் ஆஸ்திரேலியா நடந்த மேட்ச்ல பிரிஸ்பன்ல இங்கிலாந்துக்கு எதிராக 196 அடிச்சார். அதுவும் ஆக்ரோஷமாகவும் அந்த மேட்சை கொண்டு போனார். 100 இலையில 200 ரன் அடிக்கிறத மிஸ் பண்ணார். 1997 ஆசிஸ்ல 127 ரன் இங்கிலாந்துக்கு எதிராக அடிச்சார். அந்த மேட்ச் அவருடைய கேரியரை திருப்புணியாக்கி. 2003 ஆசிஸ்ல சிட்னில நடந்த மேட்ச்ல பவுலருக்கு சாதகமா இருந்த ஆடுகளத்துல தனியா நின்று அந்த மேட்சை சாதம் அடிச்சார். 118 ரன் அடிச்சு இங்கிலாந்துக்கு எதிராக அந்த ரன்னை பதிவு பண்ணார். தென்னாப்பிரிக்கா எதிராக 150 ரன். வெளிநாட்டு தொடர்கள் ஆஸ்திரேலியா சிறப்பா இருந்துகிட்டு இருந்த காலகட்டங்களில் அது கொஞ்சம் சிரமமான சீரீஸா இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு 150 ரன் அடிச்சது ஒரு சிறப்பான ஆட்டம், தன்னை ஒரு சிறந்த பிளேயரை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்துச்சு. 1999 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 143 ரன், அதுவும் கரிபி நாடுகளத்துல காட்லி ஆம்ப்ரோஸ், கோட்னி வால்ஸ் அவருக்கு எதிராக அந்த சிறப்பான சதத்தை அடிச்சார். 2009 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் சிட்னி கிரவுண்ட்ல 104 ரன் அடிச்சார். பேட்டிங் வரிசை ரொம்ப மோசமா இருக்கும்போது டெல் ஸ்டெயினும் மோர்னே மார்க்கலும் எதிராக சவாலா விளையாண்டு அந்த சதத்தை அடிச்சார். 2010 பாகிஸ்தானுக்கு எதிராக ஹாபர்ட்ல தன் சொந்த மண்ணு அதில் 209 ரன் அடிச்சார். அதில் இரட்டை சதம் அடிச்சது மட்டும் இல்லாம பாகிஸ்தானை நிலகுலை வச்சார். ரிக்கி பாண்டிங்கோட ஓடிய மேட்ச் எடுத்து பார்த்தோம்னா அது அதோட சூப்பரா இருக்கும். 2003 இந்தியாவுக்கு எதிராக ஜோகன்னஸ்பர்க்ல அது வேர்ல்டு கப். இந்த மேட்ச்ல ஒரு 140 ரன் அடிப்பார் 121 பந்துல. அது எல்லா பவுலரையும் விரட்டி அடிப்பாரு. 8 6 அடிச்சிருந்தாரு அந்த மேட்ச்ல. 2006 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 164 ரன் அடிச்சார். வரலாற்றுல சிறப்பு மிக்க ரன்ஸா இது பதிவு செய்யப்பட்டுச்சு. 105 பாலுக்கு 164 ரன் அடிச்சார். ஆஸ்திரேலியா 434ங்கிற பெரிய ஸ்கோரை செட் பண்ணிச்சு. துரதிருஷ்டமா அந்த மேட்ச் அவங்க வெற்றி பெற முடியல, அது தோல்வியில். நியூசிலாண்டோட சொந்த கிரவுண்ட் மேபியர்ல 2005 அது ஒரு கடினமான இலக்கு சேசிங் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஆடுகளை முழுவதும் நியூசிலாந்து வந்து வச்சாலும் மூச்சடைக்க வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமான ஒரு பேட்டிங். அந்த மேட்ச்ல 141 ரன் அடிச்சு மேட்ச் வெற்றி பெற வச்சார். ஜோகன்னஸ்பர்க்ல சவுத் ஆப்பிரிக்கால 2003 வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு எதிரான மேட்ச் லீக் சுற்றுல 102 ரன் அடிச்சார். அதுவும் சிறப்பான மேட்ச். 2009 நியூசிலாந்துக்கு எதிராக மெல்போர்ன்ல பேட்டிங் ஆவரேஜ் அவர் பால் பை பால் இருந்தது. 115 ரன் அடிச்சார். 2009 இந்தியாவில் அந்த மேட்ச் நடந்துச்சு ஹைதராபாத்ல. ஸ்பின்னருக்கு ஏற்ற கிரவுண்டு அது. அந்த கிரவுண்டில் சிறப்பான பேட்டிங் வெளிப்படுத்தினார். 104 ரன் அடிச்சார். 2001 சிட்னியில் நடந்துச்சு இந்த மேட்ச். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 121 ரன். வழக்கமா ஆஸ்திரேலியாவில் காமன்வெல்த் சீரீஸ் நடக்கும். 2007 இங்கிலாந்துக்கு எதிராக சிட்னியில் நடந்த மேட்ச் அதுல 111 ரன் அடிச்சார். ஒரு ட்ரையாங்கல் சீரீஸ் பால் பை பால் ரன் அடிச்சார். அந்த மேட்சை ஜெயிக்கவும் வச்சார். 2009 இந்தியாவில் அந்த மேட்ச் நடந்துச்சு. அதுல 129 ரன் அடிச்சார் நாக்பூர்ல. சுழற்பந்துக்கு சாதகமா இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஒருத்தர் பிரம்மாண்டமான ஸ்கோர் அடிச்சது. இதுதான் முதல் முறையா இருந்தது. ஜிம்பாவுக்கு எதிரான மேட்ச் 119 ஹராரேல நடந்துச்சு. இந்த மேட்ச் 2001 நடந்துச்சு. இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவை ஸ்ட்ராங் பொசிஷன் கொண்டு போனார். ரிக்கி பாண்டிங்னால வேர்ல்டு கப் தான். வேர்ல்டு கப் வந்துட்டா ரிக்கி பாண்டிங்கோட கேம் வித்தியாசமா இருக்கும். இந்தியாவுக்கு எதிராக அகமதாபாத் 2011 வேர்ல்டு கப் அதுதான் அவரோட கடைசி மேட்ச் தொடர். அதுல 104 ரன் அடிச்சாரு. மன உறுதியோட மேட்ச் விளையாண்டாரு. குவார்டர் ஃபைனல்ல அந்த சதம் அடிச்சாரு. அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா தோத்து இருந்தாலும் அவரோட கேம் சிறப்பா தான் இருந்தது. 1996 இந்தியாவில நடந்துச்சு அந்த வேர்ல்டு கப். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அந்த சதத்தை அடிச்சார். ஆனா அந்த சதம் அவருடைய சிறப்பான சதமா இருந்தது. இதுதான் அவர் ஆடின முதல் உலகக்கோப்பு தொடர். அதுல சிறப்பாக விளையாண்டார். 2006 இலங்கைக்கு எதிராக சிட்னியில் அந்த மேட்ச் நடந்துச்சு. அதுல ஒரு 101 ரன் அடிச்சார். சுழற்பந்து வச்ச சாதகமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் அட்டி இடி மாதிரி விழுந்துச்சு. நம்ப முடியாத அளவுக்கு அந்த ரன் அடிச்சாரு. சேசிங்க செஞ்சாரு அந்த மேட்ச். இங்கிலாந்துக்கு எதிராக 134 ரன் மெல்போர்ன்ல 2007 காமன்வெல்த் தொடர்ல பேட்டிங் பண்ணாரு. பந்து வீச்சாளர்களை தாண்டி மூர்க்கத்தனமா கேம் விளையாண்டார். நாட் அவுட்ல அந்த மேட்சை ஜெயிக்க வச்சார். இலங்கைக்கு எதிரான 121 ரன் விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. 2010 பயங்கர வெயில் இருந்தாலும் அதுக்கு நடுவில் அவருடைய ஷாட்ஸ் அதோட அதிகமான வெப்பத்தை உண்டு பண்ணிச்சு.